ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய மினி விலாக், அதாவது மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வந்துட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்குவோம். ஒவ்வொரு டைம் வந்துட்டு பிஸ்கெட்ஸு அதோடு விட்டுருவோம். சில டைம் பார்த்திங்கன்னா ஐயோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் வந்ததுன்னா சுண்டல், பச்சைப்பயிறு அந்த மாதிரி வந்துட்டு தாளித்து சாப்பிட்டுக்குவோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் 8:30க்கு கிளம்பணும். அதனால் என்ன பண்ணுவோன்னா மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுருவோம். இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸும் யோசித்து வச்சுக்குவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால என்ன பண்ணிட்டோன்னா 1 pot ரைஸ் மாதிரி கோகனட் ரைஸ் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். தேங்காய் பால் சாதம். பால் காஞ்சிருச்சு. நான் இந்த டீ தூள் வந்து ஃபஸ்ட்டு 3 ரோசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க இந்த டீ தூள் நல்லாயிருக்கு. இவங்க வந்து டீ ஸ்டாலுக்கு போடுற டீ தூள் இது. உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார் டைமண்ட் அப்படின்ற ஒரு டைமண்ட் ஸ்டார் கோல்டு அந்த பேரில் இருக்கிற டீ தூள். 1/2 கிலோ பேக்கெட் வந்துட்டு 200 சம்திங் தான் வந்திருந்தது. நான் இப்போ இது போட்டாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறத ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சிடலாம். டீ கொதிக்கிறதுக்குள்ளே மீதி வேலையெல்லாம் முடிச்சிடலாம். மீதி வேலை பெருசாக எதுவும் செய்ய முடியாது. சின்ன சின்ன வேலை, அரிசி ஊற வைக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன வேலை வந்துட்டு நான் அப்படியே சைடில் செஞ்சுருவேன். உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரி டீ பிரியர்களா? இல்லை வந்துட்டு டீ வந்து ஹெல்த்தி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு காஃபியும் குடிப்போம். இப்போ வந்து காஃபி ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ டீயில் மட்டும்தான். அதுவும் டீ வந்துட்டு ஒரு 3 times ஆயிடுச்சு. காலையில் ஒருக்கா, இடையில மத்தியானம் ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கா அப்படின்ட்டு. இப்போ டீ குடித்தாச்சு. இந்த டீ குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன்னு வேலை செய்ய வேண்டியதுதான். அந்த 8:30 மணிக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிக்கணும். டென்ஷன் ஆகும் பாருங்கள் அந்த டைம் முடிக்கிறதுக்குள்ளே. ஐயையோ எதை எடுத்து வச்சியா, இதை எடுத்து வச்சியா அப்படின்ற மாதிரி ஒரே டென்ஷனாக இருக்கும். லேட்டாக எழுந்திரிச்சா தான் இந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் பதட்டமாக தான் கிளம்புவோம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் கேட்டிருந்தாங்க. அதை சுண்டல் ஊற வச்சு சாயந்தரம் வந்தோடனே இப்போ தாளித்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஃபுல் வீடியோ வந்துட்டு குக்கிங் வீடியோலாம் ஷேர் பண்ணல, ஏன்னா எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.